எங்கள் அப்பா பர்த்டேனால நாங்கள் கேக் செய்ய போகிறோம். கேக்கோட பெயர் ஓரியோ பிஸ்கெட்டோட கேக் தான். முதல்ல ஓரியோ பிஸ்கெட்லாம் எடுத்து க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து க்ரீமெல்லாம் அந்த தனியாக இப்படி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு இதையும் நல்லா சின்ன சின்னதாக போட்டுருங்க. அடுத்து இதை பிச்சு போட்டுட்டோம்னா இந்த மாதிரி இதில் இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 6 எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் எடுத்து இதில் தடவிக்கணும். பால் காய்ச்சி வச்சுருக்கோமா அதில் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை போட்டுக்கலாம். இது நாங்கள் 2 பேக்கெட் வாங்கினோம். சின்ன சின்னதாக பிச்சா கூட பரவாயில்ல. அது இதாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை பால் ஊற்றி நல்லா அப்படி கலந்துக்கணும். அதே மாதிரி இது தனியாக வச்சுக்கோமா, இதையும் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். சரியா? இப்போ இந்த ப்ரெட் பாக்கெட் 4 இப்படி பண்ணி வச்சுக்கோமா. இந்த ஸ்பூனை இப்படி எடுத்துக்கோங்க. இதை அப்படி தடவிக்கோங்க. இப்படி தடவிக்கோங்க. லேசாக தான் வருது. இப்படி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ப்ரெட் எடுத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து ஒயிட் க்ரீம் தடவியாச்சு. அடுத்து இந்த ஓரியோவுக்குலாம் அதை நல்லா கிண்டி வச்சுக்கோமா. இதை எடுத்து இந்த சைடில் தடவிக்கணும். வடிது அப்படி அடுத்து நம்ம இந்த ப்ரெட்டில் அந்த க்ரீம் அப்படி தடவியாச்சு. இந்த மாதிரி ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோங்களே அதை இந்த மாதிரி பொருசாக ஆக்கிக்கலாம். இந்த பொருசை அப்படியே மேலே தூக்கி விட்டுலாம். ஓகே கவரை போடுறேன். தூவிட்டு அப்படியே ஜெம்ஸ் வச்சுக்கோங்க. இதான் கேக்கு. டொன்டோரேங். சப்ஸ்கிரைப் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி விட்ருங்க. பாய். பார்க்கலாமா? 1 2 3 இதாக நாங்களே செஞ்சோம் கஷ்டப்பட்டு. கேக் கட் பண்ண பாட்டு